பெரும் சகாயமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் கூட அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த மார்னிங் மன்னான்ற தின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளிற்குரிய வார்த்தை ஜெபத்தை கேட்கிறவர் என்ற தலைப்பை நாம தியானிக்கிறோம். என்னுடைய ஆதார வசனம் எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெற தைரியத்துடனே கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார் என்று வேத வசனம் கூறுவது மிகவும் இனிமையானது. ஜெபத்தை கேட்கிறவர் மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்ற சங்கீதம் 65:2 வசனத்தின்படியா தேவன் இவ்வுலகத்தை சிருஷ்டித்து செய்யத்தக்க பிறகு எங்களையே தூரத்தில் அமர்ந்து கொண்டு அதை குறித்து சற்றும் கவலைப்படாம இருப்பவர் அல்ல. அவர் கரிசனையுள்ள மனதுருக்கமுள்ள தேவன். அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அவருடைய பிரியமான பிள்ளைங்களுடைய ஜெபத்தை கவனித்து கேட்கிறார். அந்த ஜெபங்களுக்கு பதிலளிக்க அவர் விரும்புகிறார். ஆனால் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டுமானால் திட்டவட்டமான சில ஆவிக்குரிய போதனைகளை நம்ம கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். முதலாவது, நம்ம தேவனை அணுகி கேட்கணும். ரெண்டாவது, நம்ம இரு மனத்தோடு என்ன பண்ணணும், சந்தேகத்தோடும் விண்ணப்பிக்காம முழுமையாய் விசுவாசத்துக்கு கேட்கணும். சந்தேகப்படுகிறவன் தான் கர்த்தரிடத்தில் ஏதுவாகிலும் பெறலாம் என்று நினையாதிருக்க கடவென்று யாக்கோபு 1:6-8 வசனங்களை வாசிக்கிறோம். மூணாவது, நம்முடைய இருதயத்தின் நிலையை நாம் அறிந்திருக்க வேண்டும். நான்காவது, நம்ம அவரிடம் கேட்பதையே பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயத்தோடு தேவனை அணுக வேண்டும் சொல்லி இந்த வார்த்தையை நிறைவு செய்கிறேன். நாம் ஜெபிப்போம். பரலோக தேவனே, நீர் மனதுருக்கமும் இரக்கமும் உள்ள தேவன். என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் உம் சித்தத்தின்படி கேட்டு பதிலளிக்கிறேன். உன் வார்த்தையை சந்தேகப்படாது இயேசுவின் நாமத்தில் நம்பிக்கையுடன் உம்மிடம் கேட்க உதவும். என் பாவங்களை கழுவும். ஆமேன். Have a blessed day. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.